அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா உலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் நபிரத்துல்லா அம்மாபாத். என்னுடைய கவலைகள் ஒரு நாளும் தீராது அப்படின்னு கவலைப்பட்டிருக்கிறவங்க, ஒரு நாளும் என்னுடைய பிரச்சனை தீராது அப்படின்னு நினைத்து அதை அடுத்தவர்களிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவங்க ஏராளம் பேர் நமது பக்கத்திலேயே உண்டு. அப்படி உள்ளவங்க இந்த சூறாவ ஒரு தடவ ஓதினால் நமக்கு நிறைய அற்புதங்களை நமது வாழ்க்கையில் நடப்பதை நாம் உணர முடியும். அவ்வளவு பவர் இருக்கிறது இந்த ஒரு சூறாவிற்கு. இனி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த சூறாவில் இருந்து ஒரு ஆயத்து போதுமானது. நமது எந்த பிரச்சனைகளையும் நீக்கி மனதிற்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர ஏக இலாகியுடைய வசனங்கள். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? இந்த சூறாவுடைய சிறப்பு நிறைய உண்டு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் உள்ளவர்கள் இந்த சூறா ஓதியதால் அல்லாஹு தாலா அவர்கள் அறியாமலேயே அந்த கடனை அடைத்த பல அனுபவங்கள் உண்டு. இந்த சூறா ஓத வேண்டியது 40 தடவை. நமக்கு அதிகமான பிரச்சனை இருந்தால் அல்லது கடன் கொண்டு கஷ்டம் இருந்தால் அவர்களெல்லாம் 40 தடவை ஓத வேண்டும். இனி நேரம் இல்லாமல் இருப்பாங்க. நேரமே கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும், காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரக்கூடியவர்களுக்கும், நோய்கள் கொண்டு சிரமப்பட்டு இருக்கக்கூடியவங்க, அப்படி உள்ளவர்கள் எல்லாருக்கும் ஒரு எளிதான வழியை நான் சொல்கிறேன். நமக்கு 5 நேர ஃபர்லான தொழுகையை எவ்வளவு நேரம் கிடைக்காமல் இருந்தாலும் நாம் தொழுது விடுவோம். எப்படியாவது நாம் தொழுது விடுவோம். அந்த நேரத்தில் நமது தொழுகையை முடித்துவிட்டு திக்ரெல்லாம் ஓதிய பின் இந்த சூறாவை 7 தடவை நீங்க ஓதுங்கள். அதற்கும் முடியவில்லைன்னா ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள். அதுதான் ஒரு எளிதான வழி. அப்படி ஓதக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் வேதனை இல்லாமல், இனி எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது எல்லாம் விலகி இனி வருமானத்தில், பணத்தில், சம்பாதித்தில் நல்ல ஒரு வளர்ச்சி என்பதை நமக்கு பார்க்க முடியும். எல்லா தொழுகையும் தொழுதுவிட்டு ஒரு 7 தடவை அலம் நெஷிரல் சத்ரக் என்கிற சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இனி 7 தடவை ஓத முடியவில்லை அப்படி ஒரு காரணம் என்றால் ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள். சிலருக்கு தொழுதுவிட்டு அதிகமாக ஓத முடியாது, வேகமாக வேலைக்கு ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க ஒரு தடவை ஓதுங்க. இனி மலை போல கடன் என்றாலும் அது எல்லாம் அடைய அந்த அடியானுடைய கண் முன்னாடியே இறைவன் எல்லா வாசல்களையும் திறந்து கொடுப்பான். நிறைய அடைந்திருக்கும் வாசல்களை திறந்து தரக்கூடிய ஒரு சூறாவாகும் இது. முடிந்தவரை நமக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ரஜப் மாதத்தில் 27க்கு முன்னதாக ஒரு நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரஜப் 27 முன்னதாக ஒரு 40 தடவை நான் ஓதி முடிப்பேன் என்கிற நெய்யத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பின் நமது தேவையை மனதில் வைத்து அந்த ஒரு தேவை நிறைவேற இதை ஓதுங்கள். தொழுகையை முடித்துவிட்டு நமக்கு ஓதலாம். தொழுகை இல்லாத பெண்கள், அதாவது பீரியட்ஸோட இதை ஓதக்கூடாது. அப்போது ஓதுவது ஹராம் ஆகும். இனி அப்படி உள்ளவர்கள் ரஜப் 27 முடிந்து ரஜப் முடிவதற்குள் இந்த மாதத்தில் ஒரு தனி மகத்துவம் உண்டு. ரஜப் மாதம் முடியும் முன்பு 40 தடவை நெய்யத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள். நமக்கு சிறந்தது இது ஓதுவதால் சிறந்தது கடன் அடைய நல்ல வழி. எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது அடையும். அதன் பின்னர் கடன் வராமல் இருக்க இந்த ஒரு சூறாவை எல்லா தொழுகையின் பின்பு ஒரு தடவையாவது ஓதுங்கள். இன்னும் ரஜப் முடிந்தாலும் இந்த சூறாவை வருகின்ற புனிதமான ஷபானிலும் ரமலானிலும் நல்ல மாதங்கள் நெய்யத்து வைத்து 40 தடவை நீங்கள் ஓதுங்க. இனி குழந்தைகள் இல்லாதவர்கள் ஒரு குழந்தை கிடைக்க சிலர் இருப்பாங்க, எந்த வேலையும் செய்யாமல் ஒரு சோம்பல் பிடித்து மடியுடன் இருப்பாங்க. நல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் சோம்பலாக இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, இப்படியெல்லாம் சொல்வதற்கு முக்கிய காரணம் ஒரு மடியுடைய காரணமாகும். இந்த சோம்பல் இல்லாமல் இருக்க பிரார்த்தனை செய்யுங்கள். அலம் நஷ்ரல் சத்ரக் என்கிற சூறாவை ஓதி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. இனி படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அதிக மடி சோம்பல் இருக்கும். படித்தாலும் எதுவுமே புரியாமல் மூளையில் பதியாமல் இருக்கும். அதிக ஞாபக மறதியாக இருக்கும். படிப்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் விளையாடுவதற்கு அதிக ஆர்வமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாம் உம்மா அலம் நஷ்ரல் சத்ரக் என்கிற சூறாவை ஓதி ஊதுங்கள். உணவில் விசாலமாகும், வீட்டில் பரக்கத்து கிடைக்கும். அடுத்தவர்களுக்கு நம்மிடத்தில் ஒரு வெறுப்பு இல்லாமல் இருப்பதற்கு, இனி பொறாமை கோபம் எல்லாம் நீங்குவதற்கு இந்த முறையில் எல்லாவற்றிற்கும் போதுமான நல்ல ஒரு சூறாவாகும் இது. இந்த சூறாவை நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள். எல்லா ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள். இனி உங்களுக்கு நேரம் கிடைத்தால் 7 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். ஆனால் என்னைக்கும் இந்த சூறாவை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஓத வேண்டும். நமது வாழ்க்கையில் பணம் என்பது நம்மிடத்தில் உயர்ந்து வருவதை நமக்கு உணர முடியும். இதனுடைய மகத்துவம் எவ்வளவுனா, ஏதாவது ஒரு தேவையை நீங்கள் நெய்யத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தடவை அல்லது 7 தடவை தினமும் நீங்கள் ஓதி பாருங்கள்.
நமக்கு பணம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கும். நாம் எவ்வளவு நகை பேங்கில் வைத்திருந்தாலும் அதனால் நாம் பிரச்சனை அனுபவித்து கொண்டிருந்தால் அல்லது கடன் கொண்டு அதிகமாக நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் நாம் அறியாமலேயே அந்த கடனெல்லாம் நமக்கு அடையும். நாம் இதுவரை அனுபவித்த பிரச்சனைகள் இருக்காது. எல்லா இடத்திலேயும் ஒரு ஐஸ்வர்யத்தை நமக்கு உணர முடியும். எந்த ஒரு வஞ்சனையிலிருந்தும் நாம் தப்பித்து விடுவோம். எதிலும் நாம் ஏமாற மாட்டோம். முக்கியமாக இந்த ஒரு சூறா சம்பாத்தியத்தில், வருமானத்தில், பணத்தில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். எங்கிருந்து வருகிறது என்று கூட நமக்கு தெரியாமல் நல்ல ஒரு பரக்கத்து நமது வீடை தேடி வந்து கொண்டிருக்கும். வீடு இல்லாமல் கவலைப்படக்கூடியவங்க, ஒரு வீடு இல்லை அப்படின்னு வேதனையில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஒரு சூறாவை நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு தடவை அல்லது 7 தடவை அல்லது 10 தடவை அல்லது 40 தடவை, ஆனால் நீங்கள் ஓதுவதை வழக்கமாக ஓத வேண்டும். அப்போது அற்புதங்களை பார்க்கலாம். இதனுடைய பவர் எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வேண்டும்னா கண்டிப்பாக இந்த சூறாவை நீங்கள் ஓத வேண்டும். அதுவும் இது ஒரு நல்ல மாதம் என்பதாலேயே யாரும் நஷ்டமடையக்கூடாது. இன்னும் ஒரு நல்ல நாள் வரப்போகிறது, ரஜப் 27. அதற்கு முன்னதாகவே ஒரு 40 தடவை நான் இந்த தேவைக்காக ஓதுகிறேன் அப்படின்னு நெய்யத்து வைத்து நீங்கள் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவுடைய பவரும் ரொம்ப பெரியது. இன்னும் நாம் இருக்கக்கூடிய மாதம், இன்னும் ரஜப் 27 எல்லாம் சேர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.